ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. கடலை மிட்டாயும் கடலை பர்பி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்வீட் ரெசிபிங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. வேர்க்கடலையே தேவையான அளவு எடுத்து வறுத்துக்க வச்சுக்கோங்க. அதாவது ப்ரௌனிஷாக இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணுங்க. தோல் நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறணுங்க. அதாவது நல்லா அந்த சூடு தணிந்து வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் அதில் ஆற விட்டுருங்க. அப்போ தான் தோல் நீக்கிட்டு நம்மளுக்கு தேவையான வேர்க்கடலை வந்து கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெல்லம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஓட விட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 200 கிராம். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம். வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக உள்ளதுங்க. ப்ளஸ் வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக உள்ளதுங்க. தாராளமாக எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்நாக்ஸ் அண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாங்க. ஸ்வீட் ரெசிபின்றதுனால குழந்தைங்களும் தாராளமாக சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து பீனட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பருப்பி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. பர்பி அண்டு மிட்டாய், பர்பி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவில். தோல் நீக்கிட்டு வேர்க்கடலை வந்து எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தோல் நீக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. லைட்டாக இருந்தாலும் போதுமானதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாகு கொதித்து வருதுங்க. பாகு வந்து பார்த்திங்கன்னா கம்பி பதம் வரணுங்க. அந்த அளவுக்கு பாகு வந்து நம்ம கொதிக்க வைக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது பீனட்ஸ் மிட்டாய் செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வந்து ஓரளவுக்கு நெய்ஸாக இல்லாத ஓரளவுக்கு கொரகொரனும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜ் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க வேர்க்கடலையே. இது வந்து பார்த்திங்கன்னா பர்பி செய்கிறதுக்கு, வேர்க்கடலை பர்பி செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் இந்த அளவுக்கு ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. வேர்க்கடலை பருப்பிங்க. வேர்க்கடலை பருப்பி வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க ஈஸியாக சாப்பிட்லாங்க. அதே வேர்க்கடலை கடலை மிட்டாய் அப்படின்ற போது குழந்தைங்க ஈஸியாக கடித்து சாப்பிடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தூக்கி பார்த்தா நல்லா கம்பி தான் வரணுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நட்ஸுங்களாம் ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நெய்யில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தூள் வந்து அரைச்ச தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கீயிலே. கீ அதிகமாக விட்டு கூட நம்ம அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அந்தளவுக்கு விடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக எடுத்துங்க. இதில் வந்து நம்ம பாகு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய் வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையாக இருக்கும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். வெல்லம் பாகு நம்ம இந்த வறுத்த வேர்க்கடலை நட்ஸில் நம்ம இந்த பாகு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்து ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா அதிகமாகிடும். தேவையான அளவு பாகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜுகளுக்கு வருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம நல்லா இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான பர்பி வந்து கிடச்சிருச்சிங்க. சூப்பரான பீனட்ஸ் பர்பி வந்து தயாராகிடுச்சிங்க. இப்போ ஒரு அகலமாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து லைட்டாக ஆட் பண்ணி தடவிக்கோங்க. நீங்கள் கீ வேணாலும் தடவிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பர்பிங்கெலாம் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான சுவையில் நம்மளுக்கு பர்பி தயாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் பாகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டி வச்சு. பாகு பாருங்கள் நல்லா கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அனைத்து பீனட்ஸுமே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. சூப்பரான சுவையில் நம்மளுக்கு வேர்க்கடலை பருப்பி வந்து தயாராகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேட்டில் ஆயில் ஆட் பண்ணி நம்மளோட நட்ஸுங்களெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கரெக்டான சுற்றியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நமக்கு தேவையான நட்ஸுங்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் சூடு ஆறாத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூரி வச்சு ஷார்ப்பாக இருக்கிறதுல பீஸ் வந்து போட்டுக்கலாங்க குட்டி குட்டியாக. சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பர்பி. இந்த மாதிரி நேச்சுரலான ரெசிபி ஸ்வீட் ரெசிபி வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்க வந்து ஆரோக்கியமும் கூட, ப்ளஸ் பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. உங்களுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு 5 to 10 minutes விட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேங்க. நீங்கள் லேட்டாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலை மிட்டாய், கடலை பருப்பி, கடலை உருண்டை சூப்பரான சுவையில் அருமையாக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.